ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரன்ச் ஃபுடி கார்னர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெரா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் ரொம்ப இந்த வெரா மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. ஸோ சின்ன வயசுலேருந்தே வெரா மீன் குழம்பு மட்டும்தான் சாப்பிடுவோம், வெரா மீன் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லா மீன்களும் சாப்பிட ஆரம்பித்தோம். ஹோட்டலுக்கு போய் எப்போ சாப்பிட ஆரம்பித்தோமோ அப்போலேருந்து எல்லா மீனும் டேஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இது வெரா மீன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உயிரோடு தான் கிடைக்கும். சரி, இப்போ நம்ம குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு ஜீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வணங்கிக்கோங்க. வணக்கி அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துருக்கோன்னா ஆயில் நல்லா சேர்த்துட்டு கடுகு போட்டு தாளித்ததுக்கப்புறம் ஜீரகம், வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, பெருங்காயம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் திருப்பி நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா வெங்காயம், தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இது அரைக்கிறதுக்கு இல்லை, இது சும்மா குழம்புலேயே வணக்கி குழம்புல போடுறதுக்கு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா கண்டிப்பாக மீன் குழம்புல போடணும், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. வெரா மீன் பார்த்திங்கன்னா உயிரோடு வாங்கி மார்க்கெட்டில் அங்கேயே உயிர் இருக்கான்னு பார்த்தா வாங்குவோம். வாங்கி அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவோம். க்ளீன் பண்ணுறது தான் பயங்கர அதிகமான ப்ராசஸ் இதில் வெரா மீன் குழம்புல. ஸோ நல்லா க்ளீன் மட்டும் பண்ணணும். நல்லா அந்த ஸ்லாம்பெல்லாம் எடுத்து அது நல்லா விவரம் தெரிஞ்சவங்க, க்ளீன் பண்ண தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து க்ளீன் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ க்ளீன் பண்ணாட்டி அது வாடை அடிச்சிடும், ஸ்மெல் அடிக்கும் அந்த மீன் குழம்பே. ஸோ நல்லா க்ளீன் பண்ண தெரிஞ்சவங்கள்ட்ட உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி உராசி அதை க்ளீன் பண்ணி தான் எடுத்து வைப்பாங்க, மஞ்சத்தூள், உப்பு போட்டு. ஸோ அந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா வெங்காயம், தக்காளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, கல் உப்பு சேர்த்து மூடி போட்டு வணங்கட்டும், நல்லா வச்சுருங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்ததை எடுத்து தனியாக ஆறுனதுக்கப்புறம் பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கோங்க. இப்போ புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு நெல்லிக்காய் சைஸு, அந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு இதில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் நல்லா ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம். மல்லித்தூள் கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா தனியாக கரைச்சி வச்சுக்கோங்க தனியாக. இதுக்கப்புறம் நம்ம இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இங்கே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா இந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கதை அப்படியே இந்த குக்கரில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த புளி குழம்பு ஃபஸ்ட்டு புளியும் மசாலாவும் சேர்த்து தான் ஊற்றுறோம். இதில் நீங்கள் தனி மிளகாத்தூள் இருந்துச்சுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா கலர் கொடுக்கும். இதில் நல்லா ஊற்றி இது நல்லா கொதிச்சிட்ருக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம், ஆல்ரெடி அரைக்கிறதுக்காக பேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அதை தனியாக மிக்சியில் ஆறுனதுக்கப்புறம் சேர்த்து அதை தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஆனால் அரைச்ச உடனே எடுத்து கொட்டிடாதீங்க. இதில் ஒரு கொதி வச்சு வரணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் அந்த மசாலாவை சேர்க்கணும். அது வரைக்கும் ஃபஸ்ட்டு புளி கொதிச்சிட்ருக்கட்டும். புளி கொதித்து எண்ணெய் திரிஞ்சு வரும், அது வரைக்கும் புளி கொதிக்கிறதுக்கு டைம் கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மசாலா அரைச்ச சாந்து ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த குழம்புல எடுத்து கொதி வந்ததுக்கப்புறம் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டோன்னா நம்மளோட வேலை முடிஞ்சு. இதுக்கப்புறம் இதில் மசாலாவோ வேறு ஏதோ ஆட் பண்ணுற வேலை இருக்காது. உப்பு மட்டும் கரெக்டாக பார்த்து மூடி போட்டு கொதிக்க விடுங்க. நல்ல குழம்பு கொதித்து நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஒரு திக்னஸ்க்கு வந்ததுக்கப்புறம் தான் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா மீன் ஆட் பண்ண போகிறோம். மீன் என்ன பீஸ் போடணுமோ, தலை, வால், நாங்கள் 2 பீஸ்லாம் சேர்த்து போட்டிருக்கிறோம். அதே மாதிரி மாங்காய் எங்கள் வீட்டில் ஆட் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அவசியப்பட்டுச்சுன்னா மாங்காய் போட்டுக்கோங்க. மாங்காய் போட்டால் சில பேர் குழம்பு ரொம்ப புளிப்பாயிடும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மீன் குழம்புல சேர்க்கறதுக்கு முன்னாடி என்ன சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டு நல்லா பெரட்டி வச்சுருக்கோம். உப்பு, மிளகாத்தூள் மட்டும் போட்டு கொஞ்சம் நல்லா சாருன்ட்டு 10 நிமிஷத்தில் தலையெல்லாம் போட்டு 10 நிமிஷத்தில் நம்மளோட மீன் குழம்பு ரெடி.